Taste the Daily. அண்மை செய்தி. மைனாரிட்டி பாஜகவின் இரட்டை ரயில் என்ஜின் மாடல் ஆட்சியில் ரயில் பயணிகளுக்கு பாதுகாப்பும் இல்லை, ரயிலில் முறையாக பயணிகளை பரிசோதனை செய்து ஏற்றுவதும் இல்லை, குறிப்பிட்ட நேரத்திற்கு ரயிலை இயக்குவதும் இல்லை என பயணிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். தாம்பரம் ரயில் நிலையத்தில் பயணிகள் அவதியடைந்த சம்பவத்தின் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் டில்லி பாபு வழங்க கேட்கலாம். டில்லி பாபு, வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக அருண், சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் இருந்து செங்கோட்டை வரை செல்லும் பொதிகை அதிவேக ரயில் நேற்று இரவு 8 மணிக்கு புறப்பட்டு தாம்பரம் ரயில் நிலையம் வந்தபோது ரயிலின் சரக்கு பெட்டியில் ஏற்றப்பட்டிருந்த பெட்டியில் சீல் உடைக்கப்பட்டு மர்ம நபர் ஒருவர் ஏறியதை ரயில்வே கார்டு பார்த்துள்ளார். இதனை அடுத்து அந்த பொதிகை ரயிலானது தாம்பரத்திலிருந்து கிளம்பிய நிலையில் ரயில்வே கார்டு உடனடியாக செங்கல்பட்டு ரயில்வே போலீசார் மற்றும் ரயில்வே பாதுகாப்பு படையினருக்கு தகவல் அளித்துள்ளார். தொடர்ந்து பொதிகை ரயில் செங்கல்பட்டு ரயில் நிலையம் வந்த நிலையில் ரயில்வே போலீசார் மற்றும் பாதுகாப்பு படையினர் ரயிலில் சரக்கு பெட்டியினை சோதனை மேற்கொள்ள முயற்சித்த போது இரண்டு புறமும் உள்ள கதவுகள் உட்புறமாக தாழ்பால் இட்டிருப்பதை கண்டு போலீசார் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இதனை அடுத்து கதவுகளை திறக்க முடியாமல் கடப்பாறை மற்றும் கம்பிகளை வைத்து கதவுகளின் ஜன்னல்களை உடைக்கும் முயற்சியில் போலீசார் ஈடுபட்டனர். சுமார் 20 நிமிடத்திற்கும் மேலாக பொதிகை ரயிலானது செங்கல்பட்டு ரயில் நிலையத்தில் நின்று கொண்டிருந்ததால் அடுத்தடுத்து வரும் விரைவு ரயில்கள் வர தொடங்கிய நிலையில் தாமதம் ஏற்பட்டு சிக்னல் கோளாறு ஏற்படுவதற்கு முன்னதாக பொதிகை அதிவேக ரயிலை செங்கல்பட்டிலிருந்து கிளம்ப உத்தரவு கிடைத்துள்ளதால் உடனடியாக அந்த ரயில் பெட்டியில் திறக்கிறதுக்கு முன்பாகவே அந்த ரயிலானது செங்கல்பட்டிலிருந்து செங்கோட்டை நோக்கி சென்றது. இது குறித்து ரயில்வே பாதுகாப்பு படை மற்றும் போலீசாரிடம் கேட்கும்போது அடுத்தடுத்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் ரயில்கள் தொடர்ச்சியாக வர இருப்பதால் இந்த பொதிகை ரயிலை உடனடியாக இயக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் தொடர்ந்து விழுப்புரம் பகுதியில் ரயில் பெட்டியை முழு சோதனையிட்ட பிறகு ரயிலில் ஏறிய மர்ம நபர் யார் என்ற விசாரணை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார். இந்த சம்பவம் தொடர்பாக செங்கல்பட்டு ரயில் நிலையத்தில் ஏறிய சிறிது நேரம் பரபரப்பான சூழ்நிலை நிலவியது. இந்த ரயில் பெட்டியில் இருக்கும் சரக்கு பெட்டியில் சீல் உடைக்கப்பட்டு உள்ளே சென்ற மர்ம நபர் யார், கஞ்சா, குட்கா உள்ளிட்ட போதை வஸ்துக்களை கடத்தி செல்லப்படுகிறதா என்பது குறித்து விழுப்புரம் அல்லது வேறு ரயில் நிலையத்தில் ரயிலை நிறுத்திய பொழுது போலீசார் சோதனை மேற்கொண்டு அந்த மர்ம நபரை விசாரணை மேற்கொண்ட பிறகு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த பாஜக ஆட்சியில் ரயிலில் பயணிக்கும் பொதுமக்களுக்கு எந்தவித பாதுகாப்பும் இல்லை எனவும், அதே போல ரயிலில் முறையாக சோதனைகளும் மேற்கொள்ளவில்லை எனவும், அதே போல ரயில்களை உரிய நேரத்திற்கு இயக்குவதும் இல்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டி இருந்த நிலையில் தற்போது ரயிலில் உள்ள சரக்கு பெட்டியின் சீல் உடைக்கப்பட்டு ஏறிய மர்ம நபர் யார் என்ற கேள்வியும் எழுப்பியுள்ளது. ரயிலில் சரக்கு பெட்டியில் ஆள் இருப்பதை தெரிந்தும் முறையாக கைது செய்யாமல் பாதியிலேயே ரயிலை இயக்கிய சம்பவம் பொதுமக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி வருகிறது. அருண், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி டில்லி பாபு.